ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிகோ கூட ஒரு புது எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மற்ற எஃப்எஃப்லாம் முடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் அந்த வீடியோவை பற்றி கமெண்ட் இருக்கோ இல்லையோ, ஜிகோக்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் நம்ம ஜிகோக்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுமே ஒன் ஷாட் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது நான் எஃப்எஃப்பும் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். காலேஜ் பிஸி, அதனால் என்னால் கொஞ்சம் போட முடியல. இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. எக்ஸாம்லாம் முடிச்சிட்டேன், லீவில் இருக்கேன். அதனால் எஃப்எஃப் தொடர்ந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களோட லவ் சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜிகோ கூட நியூ எஃப்எஃப்குள்ளே போகலாம். எஃப்எஃபோட நேம் வந்து ஃபைட்டிங் கப்பல். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட் 1 போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. அது நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஜிமினியும் ஜேகேவும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜிமின் வந்து ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன பார்க்குறீங்க, ஏன் 2 பேரும் இப்படி முடிச்சுட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்களுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியும், யாராச்சும் கல்யாணத்தில் இப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இது விருப்பம் இல்லாத கல்யாணமாச்சே. இதோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என் வயிறெல்லாம் எரியுது, இவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சாம்பார் சட்டி எடுத்து தலையிலே ஊற்றணும் போல இருக்குது அப்படின்னு ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் ஒரு சைடு காட்ட, அப்படியே நம்ம ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ் தான் காட்டுறாங்க. இதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கானே என்னோட வருங்கால ஒய்ஃப், இன்னும் 2-3 நிமிஷத்துல என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன். எனக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. என் அம்மாவுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் என்னை பார்க்குற பார்வை ரொம்ப கேவலமானவன்டா நீ அப்படின்னு பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு செட் ஆகாது. எங்களோட இந்த வாழ்க்கை அவ்வளோ நல்லா போகாது. கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி வழியில் போக தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க, நம்ம ஜிமினும் ஜேகேவும் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. கையில் வெட்டிங் ரிங் இருக்குது. இந்த கல்யாணத்துலாம் கேட்பாங்களே, உங்களுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அது மாதிரி ஜிமின் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்க, பின்னாடி அவங்க அம்மா ஓகே சொல்கிறா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட, சம்மதம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே கிட்ட உங்களுக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்க, அம்மா பேக்லேருந்து ஒரு விஷ பாட்டில் தான் எடுத்து காட்டுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கு போகிறே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளுக்குள்ளே கதறிக்கிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. ரிங்கை மாற்றோடனே 2 பேரும் கிஸ் பண்ணணும்ல, எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்த ஜிமின் ஒரு முறம் மறைக்கிறாரு பாருங்கள் ஜேகேவே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட வர. ஜிமின் ஜேகே பயங்கரமாக முறைச்சிட்ருக்காரு. என்னை தொட்டா நீ கெட்டடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஜேகே அப்படியே வந்து ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணி தள்ளி வந்து ஜிமினை தான் பார்க்குறாரு. அப்படியே இந்த சீனில் கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் காட்டுறாங்க. ஜிமினோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுலேயே பேசி வச்சுருப்பாங்க, ஜிமினையும் ஜேகேவும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உடையாது அப்படின்றதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அவங்க காலேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆக செகண்ட் இயர் 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே விட்டால் இவங்க 2 பேரும் வேறு யாருன்னா பார்த்துருவாங்க, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ண அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஜேகேவோட அம்மா ஜேகே கிட்ட பேசுவார். ஜேகே வந்து என்னம்மா சொல்கிறீங்க, நான் இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறேன், அதுக்குள்ளே கல்யாணமா? உங்களுக்கு தெரியும்ல எனக்கு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் யாரையாவது ஒருத்தரை உயிராக நேசித்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ்மா என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு பயங்கரமாக ஜேகே பேச, ஜேகேவோட அம்மா வந்து சரிடா, உன்னோட அம்மா எப்படி பண்ணாலும் உனக்கு கவலை இல்லைல்ல, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன். சரி ஓகே, உனக்கு என்ன இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நீ போய் யார் வேணால் லவ் பண்ணு, யார் வேணால் மேரேஜ் பண்ணிக்கோ, நான் இந்த இடத்துலையும் உன் கண்ணு முன்னாடி செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் கையில் எடுத்து வந்திருக்காங்க. அதை குடிக்கலான்னு போக ஜேகே தட்டி விட்டுமா என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஜேகேவோட அம்மா வந்து எதுக்கிட்ட பாட்டில் தள்ளி விட்டேன், இது தள்ளி விட்டா என்கிட்ட வேறு இல்லையா, நான் அதை எடுத்து குடிச்சு சேர்த்து போகிறேன், நீ பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துமா இப்போ என்னதாம்மா பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, நீ நான் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துமா இது ஜஸ்ட் கமிட்மெண்ட் மட்டும் கிடையாதுமா, ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியும், என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, ஜேகேவோட அம்மா வந்து இப்போ யாரோட உன்னை லவ் பண்ணக்கூடாது சொன்னால், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை சந்தோஷமாக லவ் பண்ண, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துமா அதெல்லாம் ஃபீலிங்ஸ்மா, அது எல்லாரும் மேலேயும் வராது அப்படின்னு சொல்ல, அதான்டா எல்லாரும் மேலேயும் வர தேவையில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மேலே மட்டும் வந்தால் போதும், நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை நான் குடிக்கவா அப்படின்னு கேட்க, ஜேகே வந்து சரிம்மா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்படி தான் அவங்க அம்மா ஜேகேவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் அவரோட ரூமில் இருக்க, அம்மா வந்து ஜிமின் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமினோட அம்மா வந்துட்டு ஜிமின் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து என்னம்மா சொல்கிற, நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினோட அம்மா வந்து ஜிமின் உனக்கே தெரியும்ல, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு,
எனக்கு எப்போ என்ன ஆகுனே தெரியல அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து ஏமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குப்பா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து அம்மா ஏமா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணப்போ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஜிமினோட அம்மா வந்து கண் கலங்கிட்டே, ஆனால் நான் வாக்கு கொடுத்துட்டேனே, உன்னை என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை இப்போ மீற சொல்கிறியா, நான் என் ஃப்ரெண்டு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க. ஜிமின் வந்து அம்மா எவ்வளோ டைமாக சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைம்மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பேச தான் என்கிட்ட பேச வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. அம்மா கஷ்டமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. கீழே வந்து கண் கலங்கிக்கிட்டே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சு தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஜிமின் இறங்கி வராரு. அம்மா அப்படின்னு கூப்பிட அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிமின் வந்தும்மா ஐம் சாரிம்மா, நான் வேணும் அப்படி பேசல, சாரிம்மா உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐம் ரியலி சாரிம்மா அப்படின்னு சொல்ல. அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா சாரிம்மா, சரிம்மா நான் ஒத்துக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு இப்படி தான் 2 பேருமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த வெட்டிங் டேவை தான் காட்டுறாங்க. ஜேகேவோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஜேகேவும் ஜிமினும் செம்ம கடுப்பாக நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஜேகேவும் ஜிமினும் இருக்க போகிற புது வீட்டை தான் காட்டுறாங்க. அப்படியே எல்லோரும் வந்து ஜிமினி ஜேகேவும் அந்த புது வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஜிமின் செம்ம கடுப்பாக ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஜேகே அப்படியே மெல்லமாக உள்ளே வராது. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க. ஜிமின் வந்து சிரிச்சுக்கிட்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ ரொம்பவே கேவலமானவன், எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இப்படி ஒரு கேவலமான பார்ட்னர் கிடைப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு ஜிமின் திட்ட. ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஜிமின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜேகே கால் பண்ணியிருப்பாரு. நான் ஜிமின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல. ஜேகே வந்து சொல்லு அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து ஒரு முக்கியமான விஷயம், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னோடய அம்மாக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு அப்படின்னு சொல்ல. ஜேகே வந்து உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீயே போய் நிறுத்திக்க வேண்டியது தானே, வைஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாரு. அப்படியே அந்த விஷயத்தை ஜேகே நினச்சி பார்த்துட்ருக்க. ஜிமின் வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ண நினைக்க போகிற, ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தான், நீ ஏன் என் காலில் விழுந்து வந்து கெஞ்சுவ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுடான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு கத்திட்டு ஜிமின் போய் அப்படியே பெட்டில் படுக்க. ஜேகே அப்படியே நின்று ஜிமினே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் கணத்தை வந்து பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்க. ஜேகே வந்து இல்லை தூங்கணும் அப்படின்னு சொல்ல. ஜிமின் மேலே இருந்து ஒரு தலைக்கடையை தூக்கி போட்டுட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. ஜேகே வந்து கல்யாணம்னா தான் நிலமை போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜேகே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் அங்கே இல்லை. பாத்ரூமில் சத்தம் கேட்க. குளிச்சுட்ருக்கான் போல. டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா டைம் ரொம்பவே லேட் ஆகிட்டுருக்கு. போய் பாத்ரூம் கதை தட்டாரு. சீக்கிரம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஜிமின் வந்து அப்போ தான் பொறியமாக குளிச்சுட்ருக்காரு. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு டைம் ஆகுது காலேஜுக்கு அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து எங்கன்னா கத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு குளிச்சுட்ருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக கடுப்பாயிட்டு, சரி அவன் வரதுக்குள்ளே ட்ரெஸ் ஏச்சு எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணால் அவள் ட்ரெஸ் மேலெல்லாம் ஃபுல்லாக சாஸ் கொட்டி இருக்கு. ஐயோ என் ட்ரெஸ் யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த. ஜிமின் உள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கேன். ஜிமின் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வர. ஜேகே செம்ம கடுப்போ டீ ஒன்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்ட வர. ஜிமினோட அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாரா. அப்படியே ஈரத்தில் அப்படியே வழிக்க 2 பேரும் அப்படியே பெட்டில் போய் விழுறாங்க. ஜிமின் விழ ஜிமின் மேலே ஜேகே விழுறாரு. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அப்படியே ஜிமினோட கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. ஜிமின் வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட. எனக்கு மட்டும் உன் மேலே விழணும் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜிமின் வந்து அப்படியே ஒரு கேவலமான பார்வையோட ஜேகே பார்க்க, நீ என்னோட கேவலமானவன்டா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் வந்து எதுக்கு என்னைய பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க. ஜேகே வந்து என்னோட ட்ரெஸ்ஸில் சாஸ் கொட்டது நீ தானே, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜிமின் கிட்ட வர. ஜிமின் பிடிச்சி தள்ளி விட்டேன், எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சாரு. ஜேகே வந்து டீ ஒன்று நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஜிமின் அவருக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்காரு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி காலேஜுக்கு வந்து சேர்றாரு. 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேறு வேறு காலேஜில் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேரும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜில் சேர்ந்துடுறாங்க. ஜிமின் கிளாஸுக்கு கரெக்டாக போயிட்டாரு. ஜேகே தான் லேட்டு. ப்ரொஃபஸர் வந்து ஃபஸ்ட் நாளே லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சாரி சார், சாரி, வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவரை சமாளிச்சுட்டு உள்ளே போய் உட்காராரு. ஜிமின் அப்படியே திரும்பி ஜேகேயை பார்க்குறாரு. ஜேகே முறைச்சி ஜிமினை பார்த்துட்ருக்க. ஜிமின் ஒரு சட்டலான ஸ்மைலோட, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கண்ணா, இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, நீ இது வரைக்கும் வாழாத வாழ்க்கையை என் கூட சேர்ந்து வாழ போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே முறைச்சி ஜேகேவை பார்க்குறாரு.
ஜேகே அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டு, "நீ என்னை பற்றி தப்பாக புரிச்சிட்ருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நீ இப்படி பண்ணுறதால இதுக்கப்புறம் நானும் உங்கள்கிட்ட ரொம்ப மோசமாக தான் நடந்துக்க போகிறேன். என் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக தான் என்னால் நீ சொன்னதை பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. இதுக்கப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போகிற. இதுக்கப்புறம் நானும் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க போகிறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி ஜேகேவை பார்க்குறாரு. இப்படி 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட ஃபஸ்ட் எபிசோடு எங்கேயே முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் எபிசோடு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, பாய்.